ஏனென்று சொன்னால் இங்கே பேசுவதற்கு முன்பாக நம்முடைய தோழர் மனோஜ் அவர்கள் சொன்னார்கள், பாலியல் குற்றவாளி சீமான் அப்படின்ற வார்த்தையை போட்டதுல நம்ம மக்களே வருத்தப்படுறாங்க அப்படின்னு குறிப்பிட்டார். அதாவது சீமானோடு பழகியவர்கள், இங்கே பேசிய பலரும் சீமானோடு பழகியவர்கள் தான். அதை விட சீமானோடு மிக நெருக்கமாக இருந்தவர் அவருடைய நண்பர். சினிமா வாய்ப்பு தேடிய போது சீமான் சென்னையில இருக்கும்போது அவர் எங்கே தூங்குவார் என்று சொன்னால் சுடுகாட்டில் தான் தூங்குவாராம். அதுல சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த நடிகை நினைச்சாங்கன்னு சொன்னா அந்த நடிகையோட கல்லறைகளை படுத்துக்கிட்டு அந்த நடிகையோட படுத்தமாக இருக்கு அப்படின்னு வெளிப்படையா பேசுவாங்க. அப்ப இவர் கேவலமா பேசக்கூடிய ஒரு நபரை பாலியல் குற்றவாளி என்று சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? ஒரு நிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைமூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் பிரபாகரனின் பிள்ளைகளும் பாரதியாரின் பேரன்களும் பேத்திகளும் சீமானின் தம்பிகளும் தங்கைகளும் வீழ்வோம் என்று நினைத்தாயோ? இந்த கருத்தரங்கில் ஒரு நாசகர சக்தியை கொன்று புதைக்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் முன்னத்தியர்களுக்கும் இந்த அவையில் வீற்றிருக்கக்கூடிய அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை குறியீடா என் பேரன்புக்காரர் என் பெரியப்பா செந்தமிழன் சீமானவர்களுக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். நுண்ணாடி ஆடலில் தமிழ்நாடு என்று இளம்பூரனார் பாடுகிறார். வடவேங்கடன் தென்குமரி ஆயுதை தமிழ் கூறும் நல்லுடன் தொல்காப்பியம் பாடுகிறார். இது நமக்கு தெரியும். கற்றறிந்த சான்றோர்களுக்கு தமிழ்நாடுனா என்ன அப்படின்னு தெரியும். வடவேங்கடனா வடக்கே உள்ள எல்லை பகுதி, குமரினா நமக்கு தெரியும். அப்படி கற்றறிந்த சான்றோர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எழுதப்பட்ட இலக்கியங்களுக்கு மத்தியில் ஒரே வேரம்பு கொண்டு எழுந்தானே அன்பானவர்களே, செந்தமிழ் நாடுன்னு போதிகளே இன்பத்தேன் வந்து பாயுது காதிலே. வெறும் நாடுன்னு சொல்லல, வெறும் தமிழ்நாடுன்னு சொல்லல, செந்தமிழ். செந்தமிழ் நாடு என்றால் என்ன? செம்மையான நாடு. உன் நாட்டினுடைய பெயரை உச்சரிக்கின்ற பொழுதே உன் காதில் தேன் வந்து பாயுதடா என்று ஒரு எழுதியிருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பேரன்பு கொண்டு இந்த தாய் நிலத்தை நேசித்திருப்பான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாகத்தான் சொல்கிறார், வேதம் நிறைந்த தமிழ்நாடு. எப்படி சொல்றார்? வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு. வேதம்னா உடனே வந்துருவாங்க திராவிட கும்பல். பார்த்தீங்களா? பார்ப்பனியர்களுடைய வேத கடவுள் இல்லை, தமிழர்களினுடைய மறைகள், தமிழர்களினுடைய மறைகள் நிறைந்திருந்த மண். அப்படி என்ன மறைகள் இருக்கு? 8 தொகை, 10 பாட்டு, 18 கீழ்கணக்கு, 18 மேல் கணக்கு, இலக்கணங்கள் எல்லாம் வைத்திருந்த தமிழ்நாடு. எங்களுக்கு எல்லா மறையும் இருக்கு. உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு. வீரம்னா உலகத்திலேயே ஒரே ஒரு இடம்னா தமிழ்நாடு. அப்படி பிறந்த இந்த மண்ணை பெருமை கொண்டு காதல், நல்ல காதல் புரியும் அறமை என்போர் இளம் கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு. காதலுக்கு இலக்கணம் கொடுத்தவன் தமிழன். அந்த நிலத்தில் வாழக்கூடிய மங்கைகள் எல்லாம் கண்ணிகளாக இருப்பாங்க. தேசத்தின் பெண்கள் எல்லாம் இப்படி இருப்பாங்க என்று போட்டி போட்டி பாடுறார். அதற்கு பிறகுதான் வராது முக்கிய இடத்துக்கு. எப்படி? காவிரி தென்பண்ணை பாடாது தமிழ் கண்டது வகை பொருளை நதி. இத்தனை வகையான ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்த நிலம் இந்த நிலம். அதற்கு பிறகாக சொல்றார், காவிரி தென்பண்ணை பாடாது தமிழ் கண்டது வகை பொருளை நதி என மேலே ஆறு படம் கொண்ட திருமேனி செழித்த தமிழ்நாடு. மெயினா முதல். அப்படி என்றால் தமிழ்நாடு முழுவதும் செழித்திருந்த இடமாக இருந்திருக்கு அப்படின்னு பாரதியார் பார்த்தார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கல்வியில எப்படி சிறந்து போச்சு? காமராசர் நாங்கள் படிக்க வச்சார். ஆம், என் தாத்தன் காமராசர் பகுதியில் தான் நாங்கள் எல்லாம் படித்தோம். ஆனால் பாரதியுடைய முன்னத்தியர்கள் இலக்கியங்கள்ல இன்றைக்கும் அறிவு சார்ந்த கருத்துக்களை வகுத்தார்கள். அப்படி கல்வியில் சிறந்த நாடாக என்னுடைய நாடு இருந்தது என்று பார்த்தார். அதற்கு பிறகுதான் கடைசி இருக்கிறார். வள்ளுவன் தந்தை உலகிற்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. ஒரே வரையில் அழைக்கிறார் தமிழ்நாடு. எப்படி? வான்புகள், வானவர்களா. வள்ளுவன் ஒரு கவிஞனை கொண்டதால் தமிழ்நாடு வானவருக்கு உயர்ந்துச்சு. வானை நாம் அளக்க முடியாது, வானத்தினுடைய அளவு என்ன நமக்கு தெரியாது. ஆனால் வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. அடுத்த
நெஞ்சை அடிக்கும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. சிலப்பதிகாரத்தையும் போற்றார், எல்லாத்தையும் போற்றார். அப்போ ஒரு நாடுனா மொழி இருக்கணும், வீரம் இருக்கணும், காதல் இருக்கணும், வளம் இருக்கணும், அவர்களிடத்தில் நல்ல இலக்கியம் இருக்கணும், அந்த இலக்கியத்தை வகுத்து தந்த நல்ல கவிஞர்கள் இருக்கிறது. ஒரு நாடுனா இதுதான் இருக்கணும். தமிழ்நாட்டை போட்டி போட்டி பாடிய பெரும்பாவலன் தான் பாரதி என்கின்ற பாவலன். ஆனா இதற்கு நேரடியாக கொடுஞ்சனியன் தான் ஈவே ராமசாமி நாயக்கர். ராமசாமி தான் எப்படி தம்பி பெரியார் தானே சாதி ஒழிப்புக்காக பேசினார் அப்படின்னா கிடையவே கிடையாது. நாயக்கர்கள் நாமம் சாத்தப்படுகிறார்கள், நாயக்கர்கள் நாமம் சாத்தப்படுகிறார்கள் என்று எண்ணி வருத்தப்பட்ட ஒருவர் உங்களுக்கு சாதி ஒழித்த தலைவராக தெரிகிறார். ஆனால் சாதிகள் இல்லையடி பாப்பா என மழலைகள் எண்ணத்தில் இருக்க எப்பரா சாதி தலைவர் எப்படி சனாதனவாதியாக இருக்கிறார். அப்படி என்றார் பாட்டன் பாரதிதான் எங்களுக்கு ஈவேரா இன்னைக்கு ஒரு ராமசாமி தான். அதுலயும் வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு பாடினார். அப்ப இதுல பெரிய மனத்துன்பம் அடைந்தது யாருன்னா பெரியார் தான். அப்ப என்ன கேட்டாங்க, பெரியார் வந்து என்ன பண்ணிடுறாரு, திருக்குறளை எதோட ஒப்பிடுறாரு அப்படின்னா மனத்தோட ஒப்பிடுறாருன்னு பேசிட்டாங்க. அதோட நிறுத்திருந்தா பரவாயில்லைங்க. திருவள்ளுவர் வந்து பகுத்தறிவு கருத்துக்களை கற்பிக்கல. அவர் அன்னைக்கு ஆகிய சார்புமை உடையவராக இருந்திருக்கிறார். இது பெரியார் சொல்லியிருக்கிறார். என்னடா பகுத்தறிவு இல்ல, அஞ்சாமை ஈகை அறிவுக்கும் இன்னாமை எஞ்சாமை வேந்தனுக்கு என்று முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையிட்டு வைக்கப்படும். குடிதலில் கோலோச்சு மாநில மன்னன் அடிதலில் நிற்கும் பொழுது ஒரு மன்னவன் எப்படி ஆகணும், அவன் நன்னாட்சி இருந்தால் மக்கள் அவனை எப்படி கொண்டாடுவார். பகுத்தறிவு மோப்பக்குலையும் அனிச்சம் முகத்திருந்து நோக்கக்குலையும் இருந்து உன் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிடத்தில் இன்பம் சுரிக்க கூடாது. அப்படி சுரித்து விட்டால் எப்படி அனிச்சமலை பாடிவிடுமோ அதுபோல விருந்தினர் முகமும் பாடிவிடும் வள்ளுவர் சொல்லிட்டார். அறம் பொருள் இன்பம் வகுத்து தமிழர்கள் எப்படி எல்லாம் இருக்கணும், யாருடன் நாம் சேர்ந்திருக்கணும், எப்படியாப்பட்ட நட்பை பாராட்டணும், எப்படியாப்பட்ட நட்பை பாராட்டக்கூடாது என்றெல்லாம் பாடிய திருக்குறள் திருவள்ளுவர் உங்களுக்கு பகுத்தறிவற்றவர்களாக தெரிகிறார் என்றால் உங்களோட மூளைய உண்மையிலேயே பரிசோதனை பண்ண வேண்டிய கட்டாயம். உண்மையிலேயே பெரியார் அப்படின்றவர் எப்படி இருந்தாருன்னா தமிழர் அப்படின்னு நாம ஓர்மைக்குள்ள செல்லும் பொழுதெல்லாம் அதை தடுத்தவர் பெரியார். முதல் கட்ட போராட்டம் வெற்றி இலக்கி போல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் உடனே ஆதரவு தெரிவித்தார். அடுத்த 2வது கட்ட போராட்டம் 1965 நடந்த அந்த போராட்டத்தை ஈவே ராமசாமி அவர்கள் எதிர்க்கிறார். எதிர்ப்பதற்கு என்ன காரணம்னு பார்த்தா வர்றவன் இந்தி திணிப்பிற்கு எதிராக போராடிய எல்லா தமிழர்களுக்குள்ளாக தமிழ் உணர்வு என்பது அப்படியே அலை மூலம் பாய்ந்து கொண்டே வருகிறது. அதை சகித்துக் கொள்ள முடியாத ஈவே ராமசாமி நாயக்கர் என்ன தெரியுமா சொல்றார், இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது ஒரு காரியத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாத அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த மக்களை சுட்டுக் கொள்ளணுன்ற அளவுக்கு ஒரு நயவஞ்சகராக இருந்தார். தமிழகத்துக்கு நந்தையாக எப்படி இருக்க முடியும்? தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்கிறார். பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா அதே கோரிக்கையை மாற்றுறார். என்னது, திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்ற ஒண்ணு மாற்றுறார். அதற்கு என்ன காரணம் வைக்கிறார் அப்படின்னா தமிழரசு, தமிழர் ராஜ்யம், தமிழர் கட்சி என்றெல்லாம் வந்தால் நம்முடைய செயல்களில் பாதிப்புக்கு இல்லாகும். ஆதலால் தமிழர் என்று பேசுபவர்கள் கருங்காரர்கள், பித்தலாட்டக்காரர்கள் என்று பதிவு செய்கிறார். அதற்கு நம்முடைய தாத்தா கியா பதில் சொல்றார். ஏன் நீ கேரளாவில் போய் சொல்ல வேண்டியதானே, கேரள மக்கள் கேரள மண் என்று பேசுபவர்களை கேரள கருங்காரி என்று சொல்லலாமே, கர்நாடகாவில் போய் சொல்லலாமே, ஆனா சொல்ல மாட்டீங்க. அப்ப அந்த கருத்தை உடனே திரும்ப பெறுங்க அப்படின்னு அன்னைக்கே ஈவே ராமசாமி செருப்பால் எடுத்த ஒரு தாத்தா நம்முடைய தாத்தா கியா விஸ்வநாதன் தான். உடனே வந்து எப்படிங்க பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டை இடிச்ச முடியுமா? இடிச்சிருவாரா செய்வார். சரி, உங்களுக்கு என்ன சிக்கல்? பிராமண கடப்பாறை சொல்ல சிக்கல் இல்லையா? பாரத தமிழ் கடப்பாறை கொண்டு திராவிட சுடுகாட்டை சுடுகாட்டா பேர் இருக்கும். உண்மையிலேயே பிரபாகரன் பிள்ளை அதை செய்து முடிப்போம். அப்புறம் பாரதி தாடிக்கியா விஸ்வநாதன் செருப்படி வாங்கிக்கிறாரு, அண்ணன் தங்கோட்ட தான் செருப்படி வாங்கிக்கிறாரு, ஜீவானந்தத்துல தான் செருப்படி வாங்கிக்கிறாரு. பார்த்தா பாரதிக்கு செருப்படி வாங்கிக்கிறாரு. எப்படி செருப்படி வாங்கிக்கிறாரு? மெல்ல தமிழுக்கு சாகும் அந்த மேற்திசை மொழிகள் உலகில் ஓங்கும் என்ற பேரை உரைப்பானோ அப்படின்னு பார்த்தார். யார்
பாரதி செருப்பால் அடிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, பாரதியுடைய தமிழ்நாடு அப்படின்ற முழக்கத்தை நாம ஒரே ஒரு வரியில அடக்க முடியாது. என்ன சொல்றாருன்னா, நுண்ணாடி ஆதலில் தமிழ்நாடு என்ற இளம்பூரனார் கூட்ட சொல்லிடுறாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பேசுறாருன்னா, வில்லையும் மாத்திரையே ஆகினும் அச்சம் வேடம் இளம் குருதி பாப்பா அப்படின்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முன்னாடி என்ன நாடுன்னு கேட்டா நீ தமிழ்நாடுன்னு சொல்லு, அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை எப்படி சொல்லணும்? வில்லு வில்லு எப்படி அம்புல இருந்து எப்படி வில்லு பாய்கிறதோ அந்த வேகத்தில் சொல்ல வேண்டும். எல்லளவும் அச்சமில்லாத நீ சொல்ல வேண்டும் தமிழ்நாடு என்று. பாரதிக்கு அந்த கடவுள் மட்டும் இல்ல, தமிழர்கள் கொஞ்சம் சிறுமையோட இருக்கிறாங்க அப்படின்றதுலையும் பாரதியாருக்கு வருத்தம் இருந்துச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நம்முடைய இலக்கியங்களும் உங்கள் இலக்கியங்களை மொழிபெயர்த்து படிங்க. அது மட்டும் இல்லாத படிக்காத பாமர மக்களா இருக்காங்க, உங்களினுடைய தேவதுர தமிழோசை உலகம் எங்கும் பரவ செய்யுங்களுக்கு தமிழ் மொழியின் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் பேரன்பு கொண்டு நேசித்த ஒருவன் என்றால் அது எங்களுடைய பாட்டன் பாரதி தான். அதனாலதான் நாங்கள் சமத்துவ பாட்டன் பாரதி அப்படின்னு பேசுறோம். இன்னைக்கும் தமிழ் இளம் தலைமுறையினர் எடுத்து கொண்டு வரோம். இவனுக்கு என்ன அச்சம்னா, இன்னும் கொஞ்ச நாள் தான் பெரியார் பேசுவாங்க, பெரியார் வந்து பேசிட்டு அப்படியே அமைதியா கடந்து போயிடுவாங்க அப்படின்னு அவனுக்கு பயம் இல்லை. சீமான் தான் பேசுறான்னு பார்த்தா சீமானை விட பன்மடங்கு பெரியாரை நாம் தமிழர் பிள்ளைகள் செருப்பால் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய வருத்தமே, மிகப்பெரிய வருத்தமே. கேட்டா திராவிட கோட்டையெல்லாம் உங்களால் இடிச்சிட முடியுமா அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு நல்ல கோட்டை, ஒரு நல்ல வீடை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இதை இடிக்கிறதுக்கு நம்ம மனசு வராது. ஆனா அது முழுக்க முழுக்க ஒரு திருட்டு கோட்டை. திராவிட கோட்டை என்பது முழுக்க முழுக்க திருட்டு கோட்டை. அந்த திருட்டு கோட்டை தமிழர்கள் உமிழ்கின்ற எச்சிலால் கூட கரைந்து கொண்டிருந்தார். அது இருக்கிற பாரதி, நாங்கள் துப்புகின்ற எச்சில் கூட உங்கள் திராவிட கோட்டையை நிச்சயம் கரைத்துவிடும், நிச்சயம் கரைச்சிடும். அதனால் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, இந்த சமத்துவ பாட்டுங்கிறது இந்த கருத்தரங்கம் அப்படின்றது சாதாரண கருத்தரங்கம் இல்லை. கேட்டா சொல்லுவாங்க, பெரியார் செத்து போயிட்டாரு, செத்து போனதுக்கு அப்புறம் போய் பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவரை பேசிக்கொள்ளாம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒரே வருத்தமா தான் இருக்கு. செத்த படத்தை திருப்பி கொண்டு எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு. அதனால என்ன பண்ணியாச்சுன்னா, இந்த கருத்தரங்கம் என்பது அந்த பிணத்திற்கு இறுதி சடங்கு கருத்தரங்கம். மீதி கருமாதியெல்லாம் வந்து என் பெரியப்பா வந்து பெரியாரை போடணும் அப்படின்னு பார்த்தாரு. கண்டிப்பா பார்த்தாரு. அதனால் எங்களுக்கு என்றைக்குமே தமிழர் தந்தை தமிழ் பாட்டா பாரதி தானே முன்னாடி பேர் வச்சாருன்னு சொன்னாங்க. ஆனா அதிகாரப்பூர்வமா பேரறிஞர் அண்ணா தானே வச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிஞ்சுங்க. அறிஞர் அண்ணா பேர் வச்சா, சட்டசபையில தீர்மானம் போட்டு பேர் வச்சார். எப்படி பேர் வச்சார்? யார் கோரிக்கை நிறைவேற்றினார்? 75 நாட்கள் பட்டினி உண்ணாவிரதம் கிடந்து இந்த நிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் வைக்க வேண்டும் என செத்த சங்கரலிங்கனாரின் கோரிக்கை தான் அறிஞர் அண்ணா நிறைவேற்றினார். இது வரலாற்று. ஆனா தமிழ்நாட்டுக்கு பெயர் வைக்கிறது அண்ணான்னு பேசுறாங்க. சங்கரலிங்கனார் யாருன்னு திருட்டு கொடுத்துட்டு தெரியவே தெரியாது. மாப்போ சிவஞானம் யாருன்னு தெரியாது. உவே சாமிநாதன் யாருன்னு தெரியாது. அதுலயும் பாரதி பார்ப்பான் தானே பாரதி. உனக்கு அவன் பார்ப்பான் என்பது சிக்கலா, அல்லது அவன் தமிழர் என்று பேசியது உனக்கு சிக்கலா? என்ன சிக்கல்? எந்த பார்ப்பானையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஆனா இப்ப பார்ப்பானுக்கு திராவிட மேடையை பரிவட்ட வேண்டும். என்னடா திராவிட மாநிலங்களின் லட்சணம்? ஆதலால் பேரன்பு கொண்ட தமிழ் மக்களே, பாரதியாருடைய புகழை நாம் போற்றுவோம். பாரதி கண்ட தமிழ்நாடு என்பது எப்படியாப்பட்ட தமிழ்நாடு தெரியுமா? தமிழர்கள் எல்லோரும் ஓர்மையோடு இருக்க வேண்டும். சாதி பற்று இல்லாத, மதப்பற்று இல்லாத, மொழி பற்றோடு இருக்க வேண்டும். நம் நாட்டினுடைய இயற்கை வளங்கள் எல்லாம் செழிப்பாக வாழ வேண்டும். எல்லா உயிர்களையும் தமிழர்கள் பேரன்பு கொண்டு நேசிக்க வேண்டும் என அவன் கண்ட அந்த தமிழ்நாட்டை பிரபாகரனின் பிள்ளைகள் கட்டமைப்போம் என்ற உறுதிப்பாட்டை ஏற்றுக்கொண்டோம். நாம் எல்லாம் அக்கினி குஞ்சு கண்டே பாரதி பாட்டார்ல நாம் தான். அதனால் பாரதியினுடைய பெரும்புகள் வாழ்க. ஈவே ராமசாமி நாயக்கர் செத்து ஒழிக. நன்றி, வணக்கம்.